திருவண்ணாமலை தலத்திற்கு உரிய சிறப்புக்குரிய வழிபாடாக சொல்லக்கூடியது கிரிவல வழிபாடு தாங்க. மலையை வலம் வந்து வழிபடுவதும் சிவனை வலம் வந்து வழிபடுவதற்கு சமமாக சொல்லப்படுது. கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும் புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் சிறப்புமிக்க வழிபாடாக சொல்லக்கூடியது பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி வந்து வழிபடக்கூடிய கிரிவல வழிபாடு தாங்க. பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நாளில் கிரிவலம் வருவதற்கு என குறிப்பிடக்கூடிய நேரத்துக்குள்ளே நம்ம கிரிவல வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான முழு பலனும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தைப்பூச நாளில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு நல்ல நேரம் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, நம்ம எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதா? கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய முத்தி தலங்களில் முதன்மையான தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்கக்கூடியது திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக வீட்டிலிருந்து அருள் புரிவதாக ஐதீகமாக சொல்லப்பட்டு வருதுங்க. அதனால தான் திருவண்ணாமலையில் மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய கிரிவல வழிபாடு சிறப்புக்குரிய வழிபாடாக சொல்லப்பட்டிருக்குது. திருவண்ணாமலையில் வலம் வந்து வழிபடுவதும் கைலாய மலையை வலம் வந்து வழிபடுவதற்கு சமமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதனால தான் இதை ஆன்மீக பூமி அப்படின்னும் அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் பூமி அப்படின்னு ஆன்மீக உலகமே போற்றி கொண்டாடிட்டு வருதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கக்கூடிய தை மாதம் தேவர்களுடைய பொழுது விடியக்கூடிய காலமாக சொல்லப்படுது. அதாவது தேவர்களுடைய விடிய காலை பொழுதாகுங்க. அதனால தான் தை மாதத்தை உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் விரதங்கள் போன்றவைகள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துடைய அருளை மட்டும் இல்லாமல் 30 முக்கோடி தேவர்களுடைய அருளையும் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்குங்க. அதனால தான் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுவதனால தான் தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விரத நாளும் ரொம்பவே முக்கியமானதாகவும் சிறப்பு வாய்ந்த விரத நாளாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. முருகப்பெருமானுக்குரிய இந்த வழிபாட்டு நாளில் நம்ம சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. பொதுவாகவே பௌர்ணமி என்றாலே திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாடு செய்வதற்கு சிறப்புக்குரிய நாளாகும். அதுலேயும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியான தைப்பூச நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவது மிகப்பெரிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வருஷம் தை மாத பௌர்ணமி பிப்ரவரி 1ஆம் தேதி வருதுங்க. அன்றைய நாளில் காலை 4:41 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 4:43 வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குது. இந்த நாளில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரம் குறித்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சார்பில் வெளியிடப்பட்டிருக்குதுங்க. தைப்பூச நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடியவங்க தங்களுடைய கிரிவல வழிபாட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 5:34 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 4:05 மணிக்கு முன்பாகவே நிறைவு செய்து கொள்ள வேணும் அப்படின்னும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த வருஷம் தைப்பூச நாளான தை மாத பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதனால தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம தைப்பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனோம் அப்படின்னா நமக்கு புதிய தெம்பானதே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுடைய அருளால் முத்தி பெரு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கிரிவலம் சென்றோம் அப்படின்னா நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. உயர் பதவிகளை பெற்றுக் கொடுக்குங்க. வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி உயர்ந்த நிலையை அடைய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க
சொல்லுவாங்க. இந்த நாளை தவற விடாமல் திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக இருக்குதுங்க. இங்கு சிவபெருமான் மலையின் உருவில் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாட்டின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. பௌர்ணமி நாளில் நிலவோட ஒளி அண்ணாமலை மீது படும்போது அதன் ஆன்மீக சக்தியானது அதிகரிக்குது அப்படின்னும், அந்த சமயத்தில் நாமும் கிரிவலம் வந்தோம்னா சிவனுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் சித்தர்களும் யோகிகளும் அருவ வடிவில் மலையை வலம் வருவதாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரிவல பாதை அப்படிங்கிறது சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாதையாகுங்க. பாதையில் அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் மற்றும் பல்வேறு தீர்த்தங்களும் சன்னதிகளும் அமைஞ்சிருக்குது. பக்தர்கள் இந்த லிங்கங்களை வழிபட்டு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளுவாங்களாமாங்க. மேலுமே பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலம் வருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் விலகி மன அமைதி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான நோய் நொடிகளும் அண்டாதாமாங்க மற்றும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. மனதார அண்ணாமலையார நினைத்து இந்த கிரிவல வழிபாட்டை செஞ்சோம்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக கிரிவலம் செல்வதற்கான ஏற்ற நேரம் குறித்து தகவலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருதுங்க. மேலுமே திருவண்ணாமலையில் ஒவ்வொரு கிழமை, திதி, மாதம், நட்சத்திரம், நேரம் ஆகியவற்றில் கிரிவலம் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு பலன்கள் இருப்பதாக சொல்லப்படுது. நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு எப்படி செல்வாளோ அதே போல் கிரிவலம் நம்ம போகும்போது நம்ம சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியுடன் நம்ம நடந்து செல்ல வேணுங்க. கிரிவலம் போகும்போது வழியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு அன்னம் வைக்கலாங்க, இல்லைன்னா இனிப்பு பொருட்களை வாங்கி வைக்கலாங்க. இப்படி செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் பெரும் புண்ணியமானது வந்து சேரும். எத்தனாயிரம் எறும்பு நம்ம உணவு வைக்கிறோமோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவருடைய அனுமதியை நம்ம பெற வேணுங்க. பூத நாராயண் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக அழைக்கப்படுறாரு. அவரை வணங்கிய பிறகு வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நம்ம வணங்க வேணும். அதற்கு பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி விட்டு நம்ம மலையை கிரிவலம் வர தொடங்க வேணுங்க. இப்படித்தான் கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணும். நம்ம எந்த இடத்துல தொடங்கணுமோ அதே இடத்துல கிரிவலத்தை நம்ம முடிக்க வேணுங்க. திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது ரொம்பவே புகழ் பெற்றதாகுங்க. பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. பௌர்ணமியில் சந்திரனுடைய ஆற்றல்கள் அதிகரித்து இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சித்தர்களும் தேவர்களும் கிரிவலம் வருவாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. பௌர்ணமி கிரிவலம் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது. இதை தவிர அமாவாசை, பிரதோஷம், மாத பிறப்பு, மாத சிவராத்திரி போன்ற நாட்களிலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இதை தவிர ஒவ்வொரு கிழமை நேரத்தில், திதி, நட்சத்திரத்தில் கிரிவலம் வருவவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதனால அனைத்து விதமான பாவங்களும் தீர்ந்து புண்ணியமானது அதிகரிக்குங்க. அருணாச்சலேஸ்வரருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மனதில் அமைதி, நிம்மதியானது ஏற்படுங்க. முக்தி நிலையானது கிடைக்கும். தீராத நோய் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆரோக்கியமானது நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். ஒற்றுமை மேலோங்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நினைவாற்றலானது அதிகரிக்குங்க.
மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து ஒரு நல்ல தெளிவான மனநிலையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவில் தைப்பூச நாளில் நம்ம கிரிவலம் எந்த நேரத்தில் போக வேணும், அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.